ஓகே நைஸ் ஃபியூல் எக்கானமி தொட்டாலே பட்டாசான்னு சொல்லிட்டு வரியா. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்ட் 4 ஆஃப் அப்கிரேடிங் அவர் ஆர்டிஎக்ஸ். நம்ம இன்னைக்கு ஆக்சுவலாக ஆர்டிஎக்ஸ் வண்டியை அடுத்த அப்கிரேடுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். எங்கே போகிறோம்னா நம்ம கோயம்புத்தூர். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து பிபிஏ போட்டு பார்த்துருப்பீங்க. பார்ட் 2 வந்து கிராஷ் கார்ட் போட்டிருந்தோம், அந்த இதோட வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்ட் 3 வந்து சென்டர் ஸ்டாண்டும் மட் ஃப்ளாப்பும் மாட்டியிருப்பேன், அதோட வீடியோவும் பார்த்துருப்பீங்க எல்லாரும் நினைக்கிறேன். ஸோ திஸ் வில் பி த பார்ட் 4 கைஸ். இது வந்து மற்ற எல்லாமே நெருக்கி மொரலஸ் 70 to 80% ஆஃப் இது வந்து முடிச்சுட்டு வந்துடுவோம். கிடைக்கிறது எல்லாமே முடிச்சிடுவோம், இருந்தாலும் 70 to 80%. இன்னும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சென்னையில் போய் வாங்க வேண்டியது இருக்குது. அது நம்ம நெக்ஸ்ட் மந்த்து ஜூலை எண்டில் போயிட்டு சென்னையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதுதான் நம்ம ஆர்டிஎக்ஸில் போகிற முதல் லாங் ரைட், த ஃபஸ்ட் லாங் ரைடு. இப்போ வரைக்கும் ஆர்டிஎக்ஸில் நம்ம இன்னும் எதுவும் போகலை. இந்த வீடியோவில் என்ன பார்ப்பீங்கன்னா, நம்ம வண்டியை ஃபுல்லாக டெஸ்ட்டும் பண்ணுவோம். இல்லை ஸோ லாங் ட்ராவலில் க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, அது லைக் வைப்ரேஷன் இருக்குதா இல்லையா. ஏன்னா மோஸ்ட்லி வைப்ரேஷன் இருக்குது, பட் அது எந்த லெவலுக்கு இருக்குது எல்லாமே டீட்டெயில்டாக. ஸோ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, வண்டியோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு ஓட்டும் போது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் இன்றைக்கி வண்டியில். மோரல்லஸ் அப்படியே விட்டு போனதை தனியாக டெஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து அடுத்து உங்களுக்கு ஒரு ரிவ்யூ வீடியோவும் நம்ம போடுவோம் நம்ம சேனலில். ஸோ ஹானஸ்ட் ரிவ்யூ வண்டி எப்படி இருக்குது. நம்ம மணி இப்போ பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. ஆக்சுவலி 6 o'clock கிளம்பணும்னு பிளான் பண்ணுது, பட் கொஞ்சம் ஒரு சின்ன சோம்பேறித்தனத்தினால் எந்திரிச்சதே 6 மணி. ஸோ கிளம்புறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. மணி 7:15 ஆகுது. இன்னைக்கு ஜூன் 13. இன்னைக்கு 13 and 14 வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற மணிக்கு. சப்போஸ் இன்னைக்கே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுன்னா we will be returning night 1 o'clock ஆனாலும் we will be returning back to Madurai, or else we will be staying in கோயம்புத்தூர். நாளைக்கு மிச்சம் இருக்கிற பொருளையும் ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி. ஓகே கைஸ், நம்ம அப்படியே டேரெக்டாக மோட்டோ விலாகில் நம்ம ஆர்டிஎக்ஸ் செஷன். ஹாய் கைஸ், நம்மளோட ஜேர்னியை ஆரம்பிச்சிட்டோம். we are en route to கோயம்புத்தூர். எங்கே போகிறோன்னா, ஆல்ரெடி கோயம்புத்தூர் போகிறேன்னு மட்டும் தான் சொல்லியிருப்பேன், பட் எங்கே போகிறேன்னு சொல்லல. த்ராட்லெட் ஸ்பிட் ஷாப்புக்கு தான் நம்ம போகிறோம் இன்றைக்கி. மணி பார்த்தீங்கன்னா 8 ஆயிடுச்சு கைஸ். வீட்டில் ஃபார்மாலிட்டிஸை கொஞ்சம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. 7:15 நான் சொல்லியிருப்பேன், அவனுக்கு ஒரு 45 minutes ஆயிடுச்சு. டீ காஃபி குடிச்சிட்டு லைட்டாக ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக 8 o'clock ஆகிடுச்சு. ஹைவே ரீச் பண்ண ஆக்சுவலாக ஒரு 10 minutes ஆகும் ஹைவே ரீச் ஆகுறதுக்கு. ஒரு 5 to 10 minutes டைம். கொஞ்சம் டிராஃபிக் வந்தனால இன்றைக்கி ஒரு 10 minutes ஆகிடுச்சு. இப்போ முதல்ல ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 128 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது வண்டி. எனக்கு வண்டி கொடுக்கும்போது ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டத்தில் கொடுத்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இன்னொரு ஷோரூமில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்கன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த தான் 20 கிலோமீட்டர்ஸ் ஆகிடுச்சு. என்னோடய மைலேஜுமே 20ல் வச்சு நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்பீடாக ஓட்டி இது பண்ணி அது ஒரு 20ல் இருந்துச்சுங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி ஒரு 25க்கு வரைக்கும் கொண்டு வந்துருக்கு. இப்போ இந்த டிராஃபிக்கில் வந்தனால ஒரு 0.2 குறைஞ்சிருக்குது. இப்போ நம்ம நேராக போகிறோம், ட்ரிப்பை ரீசெட் பண்ணுறோம், இன்டியன் ஆயிலில் பெட்ரோல் அடிச்சுட்டு டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ், ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ரேஞ்ச் ஆஃப் மைலேஜ் கொடுக்குது. சம் பீப்புள் ஆர் கெட்டிங் 30, சம் பீப்புள் ஆர் கெட்டிங் 28, சம் பீப்புள் ஆர் நியர்லி மேக்ஸிமம். ஒரு சிலர் வீடியோ பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து 40, 38 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. பட் இப்போ வரைக்கும் நான் இன்னும் ஃபுல் மைலேஜ் இதை டெஸ்ட் பண்ணவே இல்லை வண்டியில். அதனால் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் எல்லாத்தையும். முதல்ல பெட்ரோல் அடிச்சுட்டு ட்ரிப்பை ரீசெட் பண்ணிட்டு நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு அப் அண்ட் டவுன் எவ்வளோ அடிக்கிறோம், எத்தனை ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருப்போம், எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டு எவ்வளோ மைலேஜ் நமக்கு ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது. இப்போ வரைக்கும் அர்பன் மோடில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். நான் இப்போ அடுத்து ட்ரிப் ரீசெட் பண்ணிட்டு டூர் மோடு போடணும். ஏன்னா நம்ம லாங் அடிக்கணும். அர்பன் வந்து மெயினாக என்ன பர்பஸ்னால் அர்பன் போட்டிருந்தேன்னா நம்ம சிட்டி ரைடு பண்ணுறதுனால சிட்டிக்குள்ளே தான் ரைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அர்பன்றது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும், ரொம்ப த்ராட்டில் ஆகாது. பிக்கப் டூ மச் பிக்கப் இருக்காது, லைட்டாக. ஏன்னா டூ மச் பிக்கப் வந்து யார் மேலே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பம்பு. அதனால் பிக்கப் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணும். சிட்டிக்குள்ளே எப்படி தேவையோ அந்த ரேஞ்சில் வச்சுருக்கோம். ஏன்னா அடுத்த டூர் மோட் இருக்குது, ரெயின் மோட் இருக்குது, ரேலி மோட் இருக்குது. நமக்கு இன்றைக்கி டூர் மோடில் தான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ண போகிறேன். நேராக இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் போய்ட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அடுத்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ரைஸ் இந்தியன் ஆயில் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் போல இருக்குது. இங்கே ரொம்ப லோ ஃபியூவல் இண்டிகேஷன் காமிச்சிட்டு இருக்கனால லெட்ஸ் கோ டு ஹெச்பி இட் செல்ஃப் கைஸ். ஹெச்பியில் போகிறோம், நார்மல் பெட்ரோல் போடுவோம். ஏன்னா ஸ்டார்டிங்கே ஸ்பீடுக்கு பழக்கம் வேணும்.
ஸோ நார்மல் பெட்ரோல் அடிப்போம், என்ன மைலேஜ் நார்மல் என்ன மைலேஜ் கொடுக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி ரிட்டர்ன் வந்து என்ன மைலேஜ் கொடுக்குதுன்னு பார்ப்போம். நான் ஏர் இருக்காண்ணா, ஏர் இருக்கா, ஏர் அடிக்கிறது இருக்கானே. டேங்க் ஃபுல்ண்ணா. இல்லை நார்மல் பெட்ரோல் போடுங்க. எவ்வளோ டென்சிட்டி எவ்வளோ இருக்குது? 75 இருக்கா? சரி நார்மல் போடுங்க. 7 லிட்டர்ஸ் தாங்க. அடிக்கணும். இன்னும் கொஞ்சம் போதும். இன்னும் கொஞ்சம் அடிங்க. மொத்தம் 10.28 லிட்டர் அடிச்சிருக்கு கைஸ். ஒரே சார் எவ்வளோ? நான் 1000 இருங்க, நான் நிப்பாட்டிக்கிறேன். ஆக்சுவலி நெட் இன்னொரு சிம்மில் போட்டேன். இது வரைக்கும் எவ்வளோ போயிருக்குது? 28 கிலோமீட்டர் ஸ்பீடு, ஆவரேஜ் 25.4. ரீசெட் பண்ணிடுவோம். எல்லா ட்ரிப்பையும் ரீசெட் பண்ணிடுவோம் கைஸ். 278 கிலோமீட்டர் ரேஞ்சு காட்டுது இப்போ வண்டிக்கு. புது க்ளவுஸ்னால அப்படி தான் இருக்கும். ட்ரிப் ரீசெட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. நெருக்கி ஒரு 10 லிட்டர் 2 லிட்டர் உள்ளே வந்துருக்கு. ஆனால் லோ ஃபியூல் காட்டிக்கிட்டு இருக்குது. டூரில் பிக்கப் அள்ளுது கைஸ் உண்மைக்கே. அதாவது அர்பன் மோடு ஓட்டுனதுக்கும் இப்போ டூர் மோடு ஓட்டுறதுக்கும் செம்ம வித்தியாசம் இருக்குது. டூரில் அப்படியே தொட்டாலே பட்டாசான்னு சொல்லிட்டு போடலாம் போல இருக்குது. ஆக்சுவலாக அந்த பாட்டு நான் மியூசிக் ஆட் பண்ண முடியாது, அதான் சொல்கிறேன். வச்சு செய்யுது. நம்ம ஒரு 65 to 70 80க்குள்ளேயே ரேஞ்சு மெயின்டைன் பண்ணுவோம். அப்போ தான் இங்கே நமக்கு மைலேஜ் இதுவாகும், ஃபியூல் எக்கானமி இதுவாகும். ஏன்னா ரொம்ப ரைஸ் பண்ணி போனாலும் பஞ்சாயத்து தான். பாருங்கள் டூரில் பாருங்கள் எவ்வளோ கொண்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. வரியா ரைஸ் ஃபியூல் எக்கானமி எகுருது. லிட்டரலி திஸ் இஸ் தி ஒரிஜினல் ஃபியூல் எக்கானமி ஆஃப் திஸ் பைக். இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலாக உங்களுக்கு மதுரை டு திண்டுக்கல் ஹைவே, இங்கே மற்ற ஹைவே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வண்டி வாசி அதிகமாக இருக்காது உள்ள. ஐ மீன் ட்ராவலிங் 2 லேன்லேயும் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் மதுரை டு திண்டுக்கல் ஹைவே மட்டும் அது என்னதான் தெரியாது. மதுரை டு திண்டுக்கல் ஹைவேல மட்டும் வண்டி 24 மணி நேரம் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி உங்களால் ஃபுல் இது எடுக்க முடியாது. ஓகே நைஸ் ஃபியூல் எக்கானமி. இந்த இதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் அப்படியே செட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். எனக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன்னா 35ல் செட் பண்ணேன்னு வைங்களேன், அது போதும். ஏன்னா நம்மளோட லாங் ரைடோ பிளான்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாத்துக்கும் சரி. ஓகே ஆஸ் இஃப் கம்பெனியில் கிளைம் பண்ண மாதிரி 30ன்றது நார்மல் மைலேஜாக மாறிடுச்சு. ஏன்னா அர்பனில் போடும்போது எனக்கு கம்மியாக கிடச்சிச்சு. ஏன்னா நான் ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன், அவருக்கு 31 கிடைக்கிது அர்பன்லேயே 31 கொடுத்துருக்கு. பட் எனக்கு அர்பனில் 25 தான். இப்போ நான் டூரில் போட்டு லாங் படிக்கும் போது எனக்கு பார்த்தீங்கன்னா 32 வரைக்கும் போயிடுச்சு. மேனுவரிங் செம்ம. வண்டி மேனுவர் பண்ணிட்டு போகிறதுக்கு வேறு லெவலில் இருக்குது உண்மைக்கே. கொஞ்சம் டவுன் ஷிஃப்டிங் அண்ட் அப் ஷிஃப்டிங்கில் மட்டும் கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்குது. லைக் லிட்டரலி கொஞ்சம் ஹார்டாகவும் ஒரு லேக்னஸ் ஃபீல் ஆகுது வண்டி. நம்ம 4th கியர் போட்டோன்னா அந்த ஒரு த்ராட்டில் ஓப்பன் அப் ஆகிற இடத்துல வந்து ஒரு சின்ன லேக் இருக்குது கைஸ். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஜர்க்கு கிடைக்குது. ஏன்னா அந்த த்ராட்டில் உங்களுக்கு கரெக்டாக நம்ம கியர் ஷிஃப்டிங்கில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஜர்க்கு இருக்காது, ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும். பட் தேர் இஸ் அ லேக்னஸ் அண்ட் அந்த த்ராட்டிலில் கொஞ்சம் லேக்னஸ் இருக்குது. ஆக்சுவலி இப்போதைக்கு நான் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற இஷ்யூஸ்ன்றது த்ராட்டிலிங்கில் இஷ்யூஸ் இருக்குது.
அந்த ஒரு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஒரு கீச்சுன்னு ஒரு எலி சத்தம் கேட்குது. எப்போ சஸ்பென்ஷன் உள்ளே இறங்கி ஏறினாலும் தேர் இஸ் அ ஸ்மால் சவுண்டு, ஒரு கீச்சுன்ற சத்தம் கேட்குது. ஒரு சின்ன ஸ்டால்னஸ் இருக்குது இன்ஜினில். லைக் கியர் ஷிஃப்டிங்கில் எப்போல்லாம் நம்ம கியர் ஷிஃப்ட் அப் அண்ட் டவுன் பண்ணுறோமோ அப்போ அந்த த்ராட்டில் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டால்னஸும் லேக் இஷ்யூ இருக்குது வண்டியில். க்ரூஸ் ஆன் பண்ணுவோம். ஓகே, வண்டி கொஞ்சம் நல்ல ஸ்டேபிளாக தான் இருக்குது. பட் எனக்கு இப்போதைக்கு லைட்டாக ஒரு இஷ்யூ, லைட்டாக ரைட் புல்லிங் போகுது. சின்னதாக மைல்டாக ஒரு ரைட் புல்லிங் இருக்குது. நான் அதை என்னோடய லெக் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி வண்டி ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோல் நல்லா தான் இருக்குது. எனக்கு வைப்ரேஷன் இருக்குது கைஸ். பட் லிட்ரலி வைப்ரேஷன்றது உங்களுக்கு இந்த 5000-6000 ஆர்பிஎம்மில் போகும்போது யூ கேன் ஃபீல் த வைப்ரேஷன். ஹேண்டில் பார்லேருந்து எல்லாத்துலேயுமே அப்படியே அந்த ஒரு அதிர்வு இருக்குது பார்த்தீங்களா, இருக்குது. சின்ன ரைட் சைட் புல்லிங் இஷ்யூ இருக்குது. நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணாமல் பார்க்குறேன். லைட்டாக ரைட்டு போகுது. ரைட் சைட் புல்லிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ வண்டி இல்லைன்றனால நம்ம அப்படியே க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு அதையும் செக் பண்ணிட்டோம். ஸோ லெட்ஸ் டர்ன் ஆஃப் த க்ரூஸ் கண்ட்ரோல். ஃபியூல் எக்கனாமி நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது கைஸ். 30 வந்து இப்போ 33க்கு போயிடுச்சு. நம்ம திண்டுக்கட்டு கைஸ் இன்னைக்கு இன்னொரு 115 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. கூகுள் மத்தாஜி வந்து நம்ம இதில் போய் சேருவோன்னு சொல்லியிருக்குது. லைக் லிட்ரலி ஒரு 12 மணிக்கு போய் சேர்ந்துருவோன்னு சொன்னேன். ஏதாவது சாப்பிட்டோன்னா அந்த நேரம் ஒரு 12-12:30க்கு போய் சேர்ந்துருவோம். அண்ட் நம்மளோட மைலேஜுமே எகிரிடுச்சு ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஒரு 60 to 80 ரேஞ்சில் நம்ம ரைட் பண்ணதுனால 36.8 கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. அது ஒரு பாயிண்ட் குறையும் நான் கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறதுனால. ஸோ மறுபடியும் செட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 37 to 38 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன் கைஸ். அகைன் 36.8 நைஸ் மைலேஜ். ஆக்சுவலி உண்மைக்கு நல்ல மைலேஜ் தான். இன்றைக்கி இருக்க ஒரு 300 சிசியில் உங்களுக்கு 35+ கிடைக்கின்றதே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா 30 to 35 தான் மேக்ஸிமம் கிடைக்கிறது நிறைய இடத்துல. ஒரு 300+, 300 அண்ட் அபோவ் சொல்கிறேன். எக்ஸாக்ட்லி ஸ்டார்டிங் ஃப்ரம் 300 to 300+ சொல்கிறேன். இந்த ரேஞ்சு கொடுத்தா நமக்கு கொஞ்சம் ஃபியூவல் எக்ஸ்பென்சஸும் கொஞ்சம். ஆக்சுவலி நான் வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் ஒரு எக்ஸ்பென்சஸை. பட் பரவாயில்ல, ஒரு லிட்டரலி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுன்னும் போது எனக்கு ரேஞ்ச் அதிகமாக கிடைக்கும்போது என்னோடய ஃபியூல் சர்சார்ஜ் கொஞ்சம் குறையும். லைக் ஒரு 2000 rupees ஆகும்னு நான் பிளான் பண்ணுற இடத்துல எனக்கு 1500 ஆகும். ஒரு 500 நம்ம சேவ் பண்ணலாம். 40 வரைக்கும்லாம் போச்சுன்னா நெருக்கி 800 rupees நம்ம சேவ் பண்ணலாம். லிட்ரலி ஒரு 800 rupees கிட்ட வந்து ஒரு சேவ் ஆகும் ஒரு லாங் ரைடுக்கு. அந்த 800ல் we can do something else. சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்லாம். ஏன்னா ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு குறையுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட எக்ஸ்பென்சஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை. இல்லை ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் ஹெவியாக இருந்துச்சுன்னா நான் என்னோடய எக்ஸ்பென்சஸை குறைக்கணும். லைக் ஃபுட் கன்சப்ஷன் ஆகட்டும் சரி மற்றது. இட்ஸ் லிட்ரலி கம்மிங் டு 37 kmpl ரைட் நவ். ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 73ல் போயிட்டுருக்கேன். ஆவரேஜாக ஒரு 70 to 80 தான் என்னோடய ஃபுல் ஸ்ட்ரெச்சாகவே இருக்குது. இன்னும் நான் இது பண்ணல. ஒரு 60 கிலோமீட்டர் கிட்ட வரைக்கும் வந்துட்டோம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி 1 hour ஆகுது. ஒரு கரெக்டாக 60 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வந்துட்டோம். 128ல் எடுத்தோம் வண்டியை. இப்போ 188 இருக்குது கைஸ். 60 கிலோமீட்டர்ஸ் 1 hour. அந்த 60 to 80 ரேஞ்சிலே வந்ததுனால இடையில ஒரு ஸ்டாப்பிங்கு, பெட்ரோல் பிரேக்கு ஒரு 5 minutes இருக்குன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஒரு 5 minutes இது பண்ணதில் ஆஹா பலாப்பழ வாடை ஆளை தூக்குது கைஸ். பலாப்பழ வாடை ஆலையிலேயே பழத்தை அறுத்துட்டாங்க போல இருக்குது. நல்ல ஒரு வாடகை இருக்குது. சீசன், பலாப்பழ சீசன் வேறு.
எங்கே பார்த்தாலும் பல கடையை போட்டு வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், சாப்பிட்டுட்ட மணி 11 மணி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த கரெக்டான டயத்துக்கு நான் பிளான் பண்ண டயத்துக்கு ஃபஸ்ட்டு பிளான் பண்ண டயத்துக்கு கிளம்பிதுன்னா இந்நேரம் வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிருப்போம். பட் அங்கிட்ட ஒரு டிலே, அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 2 hours டிலே ஆனதுனால இன்னொரு 1 ஹவருக்கு மேலே ஆகும். 1.5 hours ஆயிரும் நம்ம வந்து கோயம்புத்தூர் போய் சேர்றதுக்கு, த்ராட்டில் பிட் ஷாப் போய் சேர்றதுக்கு. இப்போ ஆக்சுவலாக தாராபுரத்துக்கிட்ட போயிட்டுருக்கேன். இங்கெல்லாம் நம்ம வண்டி ஜுஜிபி கைஸ் உண்மைக்கே கோயம்புத்தூர் ஏரியாலலாம் வண்டி பயங்கரமான வண்டியெலாம் வச்சுருப்பானுங்க. ஃபுல்லாக எல்லாமே ஸ்போர்ட்ஸ் பைக் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் ஸ்கூலிங்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே அதிகமாக ஸ்போர்ட்ஸ் பைக் செம்ம க்ரேஸு கோயம்புத்தூரில் மட்டும். அன்றைக்கே அப்போவே மாடிஃபிகேஷன்லாம் இருந்துச்சு. லைக் லிட்ரலி எப்போனா 2005-06 மாடிஃபை பண்ண ஆரம்பிச்சானுங்க. அந்த ஒரு பர்பஸ்னால தான் இப்போ நான் இங்கே என்னோடய இதுக்கு மாடிஃபிகேஷனுக்கு இந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்காக நம்ம கோயம்புத்தூருக்கு வந்ததே. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இங்கே ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு இடத்துல இல்லைனா கூட இன்னொரு இடத்துல கிடைக்கும். அதனால் பிரச்சனையே கிடையாது. இப்போ மதுரையில் பார்த்திங்கன்னா 1-2 இருக்குது தான், நம்ம பெருசு இல்லை, சும்மா எல்லாமே சின்ன சின்ன ஷாப்ஸ் தான். லைக் ஒரு 10க்கு 10 10க்கு 15 இந்த மாதிரிக்கு கடை வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டால் இல்லை நான் சோர்ஸ் பண்ணி தரேன், எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க, 2 வீக் டைம் கொடுங்கன்னுவாங்க சோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு வர்றதுக்கு. நமக்கு இப்போதைக்கு வெயிட்டிங் பீரியட் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட வெயிட்டிங் பீரியடை ஃபுல்லாகவே வண்டிக்கு போட்டாச்சு. எனக்கு கரெக்டாக இப்போ மாட்டணும். எனக்கு தேவையான அப்கிரேட் பார்ட்ஸ் எல்லாமே இது பண்ணணும், ஃபிட் பண்ணணும். ஏன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட செப்டம்பர் பிளான், லடாக் பிளான் வந்து டோட்டலி அப்படியே இதுவாகும். ஏன்னா இவங்கள்ட்ட ஒன்று கேட்போம், அது கிடைக்கல சார், வெயிட் பண்ணுங்கன்னு வாங்க. யாராச்சும் ஒரு சில திடீர்னு வெயிட் பண்ணி வந்துச்சுன்னா நல்லதாக வந்தால் போச்சு, இல்லை அது எதுவும் ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் திரும்ப அதை அனுப்பிச்சிக்கிட்டு எதுக்கு அப்படின்ட்டுன்னு காசு செலவானாலும் பரவாயில்ல, பேசாமல் வண்டி எடுத்துகிட்டு இங்கே கோயம்புத்தூர் போயிடுவோன்ற முடிவில் தான் கோயம்புத்தூருக்கு கிளம்பி வர்றது இன்றைக்கி நம்ம பிளானே.